என்ன நம்புறேன் அப்படின்னா, இல்ல இல்ல, அங்க இருக்கிற எல்லாரையும் விட கர்த்தர் என்ன ஸ்பெஷலா வச்சிருக்கிறார். நான் ஒரு ஸ்பெஷலான ஆளு. ஏன் அப்படின்னா, நான் ஒருவேளை சாதாரணமானவனா இருக்கலாம், சின்ன பையனா இருக்கலாம், இல்லைன்னா எனக்கு திறமைகள் இல்லாம இருக்கலாம். ஆனா என்னை அழைத்தவர் பெரியவர், என்னை வேறு பிரித்தவர் பெரியவர். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆமோதிக்கிறீங்களா? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சத்துருக்கு முன்னாடி நிற்கும் போது, சவாலுக்கு முன்னாடி நிற்கும் போது, நீங்க ஒரு நாளும் உங்களை பார்த்து பிரச்சனையை எடை போடாதீங்க. இன்னைக்கு நீங்க சாதாரணமா தெரிகிற நீங்க யாருக்கு தெரியும், இந்த 21 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் உங்களை பெரிய அளவில் உயர்த்துவார். உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவார். உங்களை மகிமையாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நீங்க மாணிக்கம்னு உங்க அம்மாவுக்கு தெரியாம இருக்கலாம், நீங்க மாணிக்கம்னு உங்க அப்பாவுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், நீங்க மாணிக்கம்ன்றது தெரிய வருகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரும், சீக்கிரமாய் வரும். நீ பெரிய தேவனுடைய மனுஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரும். கைகளை உயர்த்தி சொல்லலாம், ஆண்டவரே நான் ஒரு நாள் என்ன பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து பார்த்து சோர்ந்து போய் வந்திருக்கலாம். எனக்கு ஒண்ணுமே இல்லையே, எனக்கு ஒரு வீடு கூட இல்லையே தங்குறதற்கு, எனக்கு ஒரு தாளந்துமே இல்லையே. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எவ்வளவு தாளந்தா இருக்காங்க, எவ்வளவு ஞானமா நடக்கிறாங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. ஆனா எனக்கு மட்டும் ஒண்ணுமே இல்லையே, நான் மட்டும் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேனே. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல, உன்னை பார்க்க வேண்டாம், உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர், நான் பெரியவர், நான் பெரியவர், பெரியவர். கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. ஓ ஹல்லேலூயா. சவால்களை நீங்கள் சந்திப்பீர்கள், உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களை நீங்கள் சந்திப்பீர்கள். அந்த காரியத்தை வெற்றியாய் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு அந்த காரியத்தை உங்களுக்காக செய்து முடிப்பார். ஆமென். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவு சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, தேவ சமாதானம் நான் பெற்றிட. இப்ப சொல்லும், புது கிருபை தாரும் தேவா.